ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவரில் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சுடு தண்ணி பண்ணிக்கோங்க, ரொம்ப சூடாக வேண்டாம். கொஞ்சம் கை விட்டால் சுடுற மாதிரி கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் கொட்டிடலாம். கீழே கொட்டிட்டு அதே குண்டெல்லாம் இந்த காலிஃப்ளவர்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது. தண்ணி தெளிக்க உங்களுக்கு டைட்டாக வரும். அப்படியே ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அது நல்லா மசாலா கோட்டிங் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் வச்சுருங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே அப்படியே எடுத்து மொத்தமாக போடாதீங்க, ஒன்றா தனித்தனியாக போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க. இப்போ தான் நல்லா வேகும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். தனித்தனியாக பிரித்து போடுங்க இதே மாதிரி. இப்போ தான் மசாலா ஒட்டாது. நம்ம போட்டு கடையில் போட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் தொடாதீங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரொம்ப ஹையாகவும் வைக்காதீங்க அடுப்பை, லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப லோவும் வேண்டாம், மீடியமாக வைங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா சின்ன ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விடுங்க. ஒட்டி இருந்தால்
பாருங்கள், எண்ணெய் நல்லா பொங்கிட்டுருக்கு. இது கொஞ்சமாக அடங்கட்டும். ஒரு 5-6 நிமிஷம் வேகுங்க இது. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு இது. பாருங்கள், எண்ணெய் கொதிக்கிறதெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு இன்னொரு ட்ரே போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுவும் தனித்தனியாக போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் எப்படி கொதிச்சிட்ருக்கு. அது ரெடி ஆயிடுச்சுன்னா அப்படியே அடங்கிரும் எண்ணெய். அந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கரண்டி போடாதீங்க. அதில் மசாலா எல்லாம் வந்துடும். நல்லா கிறிஸ்பியாக ஆகட்டும். 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒட்டி இருக்கிறதெல்லாம் அப்படியே பிரித்து விட்டுடலாம்.
அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.